நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி ஜெயக்குமாரனுடைய செல்போன் மாயமாகி இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரத்தில் தனிப்படை போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணையை முடுக்கிவிட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஜெயக்குமாருடைய உறவினரிடமும் விசாரணை ஒரு பக்கம் நடைபெற்று வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது அவருடைய செல்போன் மாயமாகி இருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க கேட்போம். ராமசுந்தரம், வணக்கம். இப்ப மறைந்த ஜெயக்குமாருடைய தொலைபேசி மாயமாகி இருப்பது தொடர்பாக போலீசார் மேற்கொண்டு வரக்கூடிய விசாரணையுடைய கள விவரங்கள் என்ன? அதாவது நெல்லை கிழக்கு மாவட்ட தலைவர் ஜெயக்குமாருடைய செல்போன் தற்போது மாயமாகி இருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததை தொடர்ந்து தனிப்படை போலீசார் பல்வேறு கோணங்கள்ல அந்த விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே அவர் காணவில்லை என அவரது மகன் அளித்த புகாரின் அடிப்படையில முதல்கட்ட விசாரணையானது தொடர்ந்து நடந்து வந்த நிலையில தற்போது அவர் உயிரிழந்த சூழல்ல 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அவர் மகன் இப்ப அளித்த புகார்ல தந்தையை தொடர்பு கொள்ள முடியவில்லை, தந்தை எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை, தந்தையின் தொலைபேசி எண் சுவிட்ச் ஆஃப் என வருகிறது என்ற புகார்ல அந்த தகவல்களை குறிப்பிட்டிருந்தார். அந்த சுவிட்ச் ஆஃப் ஆன செல்போன் தற்போது எங்க இருக்கிறது என்றே தெரியாத நிலையில தற்போது தனிப்படை போலீசார் அதனையும் தொழில்நுட்ப ரீதியாக தேடுதல் வேட்டையில தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்வேறு கோணங்கள்ல அந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. உறவினர்கள், குடும்பத்தார் என பலரிடமும் தொடர் விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில தற்போது செல்போன் மாயமான சூழல்ல அது தொடர்பாகவும் அந்த விசாரணையை போலீசார் தற்போது மேற்கொண்டிருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ராமசந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.